அனைவருக்கும் இனிய செவ்வாய்க்கிழமை காலை வணக்கங்கள். இன்று மின்னலிலிருந்தும் எவ்வாறு நாங்கள் பாதுகாப்பு பெறுவது என்பது பற்றி சில வார்த்தைகள் கூறலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு சில தினங்களின் முன் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். ஒரு ஈரக்கையோடு போனுக்கு சார்ஜ் போட்ட ஒரு மாணவி, 9ஆம் ஆண்டு மாணவி மின்சாரம் தாக்கி பலியான சம்பவம். அது மிகவும் பார்க்கும் பொழுது வேதனையாக இருந்தது. 14 வயது பிள்ளை, எவ்வளவு காலம் வாழ வேண்டிய பிள்ளை. ஆனால் அறியாம காரணமா அல்லது அவதானம் இல்லாததன் காரணமா ஏதோ கையில் ஈரம் இருந்திருக்கிறது, அது வயரில் ஏதோ லீக் இருந்து மின்சாரம் பாய்ந்து இறந்து விட்டார். இப்படி பல சம்பவங்கள் நடப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோல தான் என்னிடம் படித்த ஒரு நல்ல மாணவன், உண்மையிலே நல்ல பண்புள்ள ஒரு பிள்ளை, பல வருடங்களின் முன் இறந்தவன். அவன் எந்த காலத்திலும் என்னால் மறக்க முடியாது. என்ற சொந்த பிள்ளை போல தான் அவன் எனக்கு விருப்பம். நான் கொழும்பு சென்று வந்தபோது சொன்னார்கள், அப்படி மின்சாரம் தாக்கி இறந்தான். இப்போ இதை ஏன் நான் சொல்லணும் என்றால், இந்த மின்சாரம் பாவிப்பது மிகவும் எவ்வளவு நன்மையும் அவ்வளவு தீமையும் இருக்கிறது. எனவே அந்த மின்சாதனங்களை பாவிக்கும் பொழுது நாம் பாதுகாப்பு முறைகளை கைக்கொள்ள வேண்டும். ஈரம் கையில் இருந்தால், கையில் ஈரம் இல்லாவிட்டால் கூட உடம்பு தொடுகை விட்டால் எமது உடம்புக்குள்ளால் மின்சாரம் பாயும் என்பது அனைவருக்கும் தெரியும். எனவே சில மின் சுவிட்சுகள் கூட லூஸாகி போயிருக்கும், ஆடிக்கொண்டிருக்கும். அப்படியான சுவிட்சை நாம் நேரடியாக கையால் தொடுவது தவறு. இப்போ நான் என்னை பொறுத்தவரையில் நான் அநேகமாக ஒரு உலர்ந்த துணியோ அல்லாவிட்டால் ஒரு பொலித்தீன் ஏதோ ஒரு பேப்பர் உண்டால தான் அந்த சுவிட்சை போடுறதும் நிப்பாட்டுறதும். கையில் ஈரம் இருந்தானா இல்லாவிட்டானா அது ஒரு பாதுகாப்பு முறையாக இருக்கும். அப்போ இந்த மின்சாதனங்கள் மற்றது இந்த ரிப் சுவிட்ச் போட்டி இருக்கணும் வீடுகளில். ரிப் சுவிட்ச் போட்டி இருந்தால் தமிழில் நாங்கள் தடக்காளி அல்லது புவி பொசிவு இடர்காளி என்று சொல்கிறது. அது ஆட்டோமேட்டிக்காக எங்களோட உடம்பில் ஏதாவது மின் பிழையான முறையில் பாயமாக இருந்தால் தானாகவே மின்னை துண்டிக்கும். அநேகமான வீடுகளில் அது இருக்கும். அது இல்லாவிட்டால் அது பூட்டி கொள்ள வேண்டும். அது இருந்தால் பாதுகாப்பு நமக்கு ஓரளவுக்கு. மற்றது இந்த மின் சாதனங்களை பாவிக்கும்போது ரப்பர் கையுறை, ரப்பர் காலணி அதுகளோடு பாவித்தால் ஓரளவு உயிராபத்து ஏற்படாமலாவது தப்ப முடியும். அதுபோலத்தான் இந்த மின்னல் என்பதும் அப்படித்தான். பூமியை சுற்றி இருக்கிற வழிப்படைகளில் இருக்கிற தூசி துணிக்கைகள் இயற்கை காரணிகளால் மின்னேற்றப்படுகின்றன. ஒரு மின்தன்மையை பெறும் பொழுது 2 விதமான மின்தன்மை உண்டாகிறது. நேரேற்றம் ஒரு வகை முகில்களும், மறையேற்றம் என இன்னொரு வகை முகில்களும் உருவாகிறது. இந்த மறையேற்றமுள்ள முகில்களும் நேரேற்றம் முகில்களும் ஒன்றுக்கொன்று அருகாக வரும் பொழுது மறையேற்றமுள்ள முகில் கூட்டங்களிலிருந்து இலத்திரன்கள் எனப்படும் ஒரு மறையேற்ற மின் துணிக்கைகள் பாய்கிறது, நேரேற்ற முகில்களை நோக்கி பாய்கிறது. இவ்வாறு சடுதியாக பெருமளவு, அது சொல்ல முடியாத பெரும் லட்சக்கணக்கில் பாயும் பொழுது தான் பெரியளவு மின்சாரம் வானத்தில் உண்டாகிறது மின்னலாக. அப்பொழுது ஒரு பகுதி வெப்பமாக மாறுகிறது, ஒரு பகுதி மின்னல் வெளிச்சமாக மாறுகிறது, இன்னொரு பகுதி இடியோசை ஒலியாக மாறுகிறது. ஆனால் வெளிச்சம் விரைவாக பூமிக்கு வந்து சேருகிறது. அதனால் நாங்கள் மின்னல் ஒளியை முதலில் பார்க்கிறோம். அதை பார்த்து சில நொடிகளில் நாம் இடிமுழக்கத்தை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒளி விரைவாக செல்லும், வெளிச்சம் ஒலி சற்று தாமதமாகத்தான் செல்லும். எனவே இந்த மின்னல் நேரங்களில் முக்கியமாக அந்த வெட்டவெளி நாங்கள் பார்த்துருப்போம். வயல்வெளிக்குள்ளால் மாட்டை அவிட்டு கொண்டு வந்த ஒரு விவசாயி இடிமின்னல் தாக்கி 2 பேருமே பலியாகிய செய்தி. இந்த வெட்ட வழியான இடங்களில் அந்த மின்பொசிவு ஏற்படும் பொழுது மின்னல் நேரங்களில் இவர்கள் மீது தான் மின்னல் பாயும். எனவே உயரமான மரங்கள், உயரமான கட்டடங்களின் கீழ் நிற்பதை தவிர்க்க வேண்டும். இடிமின்னல் நேரத்தில் எழுந்து நிற்பது கூட தவறு. நின்ற நிலையில் நின்றால் நமது தலையே ஒரு அண்டனா மாதிரி ஏரியல் போல் அந்த மின்னலை இழுக்கும். அந்த நேரத்தில் நாம் குறுகி அமர்ந்து விட வேண்டும் கீழே. சரி, இந்த பாதுகாப்பு முறைகள் தெரியாததால் தான் பல பேர் இந்த இடிமின்னல் இதென்னக்கூடியதாக அவசரமாக வீடு போய் சேர வேண்டும் என்று நினைப்பார்கள். பயங்கர இடிமின்னல் மின்னுகின்ற நேரத்தில் தோட்ட வழிகளுக்குள் நடமாடுவதோ திரிவதோ தவறு. உயரமான பாதுகாப்பான முறைகளை பின்பற்ற வேண்டும். எனவே இந்த இடிமின்னல் நேரத்தில் இப்படி பாதுகாப்பு பெறலாம். எனவே மின்னலும் சரி, மின்சாரம் சரி, நாம் எமது பாவனையை நாம் எம்மை புத்திசாலித்தனமாக நாம் பாவிப்போமாக இருந்தால்
அவற்றினால் உயிர் ஆபத்துகள் ஏற்படாமல் நாம் அவற்றின் பலன்களை மட்டும் அனுபவிக்க முடியும். இங்கே ஒரு கதை மட்டும் சொல்லபடி நான் விடைபெற நினைக்கிறேன். இந்த பெஞ்சமின் பிராங்க்லின் என்பவர் மின்னலிலிருந்து மின்சாரத்தை கண்டுபிடிக்கும் ஒரு முயற்சியில்தான் அந்த விஞ்ஞானி, மாபெரும் விஞ்ஞானி, தனது உயிரையே இழந்தவர். ஒரு பட்டம் ஒன்றை உயர ஏற்றி அதில் மெல்லிய உலோக கம்பியின் மூலம் உண்டாகும் மின்னலின்ற மின்சாரத்தை பெறுவதற்கு, அது எவ்வளவு பெரிய மின்சாரம், ஆபத்தான மின்சாரம்,